This is class 8 Ganitha Prakash, page number 63. Right? Figure it out, page number 63 ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு நாமளா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பேஸ் 5 சிஸ்டம். மேலே கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேஸ் 5. பேஸ் 5 சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் 0, 5 பவர் 1, 5 ஸ்கொயர், 5 கியூப். அதாவது பேஸ் வந்து 5. திஸ் இஸ் பேஸ் அண்ட் திஸ் இஸ் பவர். மேலே கொடுத்துருக்கிறது பவர், இங்க இருக்கிறது திஸ் இஸ் பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணினோம்னா அந்த இது வரும். ஸோ வாட் இஸ் இட்? 5 பவர் 0னா 5 பவர் 0, 5 பவர் 1 இஸ் எனிதிங் டு த பவர் 1 வந்து 5. ஸோ 5 பவர் 0னா என்ன அர்த்தம்? 5 பவர் 0 இஸ் 1. அதாவது எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. இப்போ 1000 பவர் 0 போட்டாலும் என்ன வரும்? 1 தான் வரும். கிளியரா? ஸோ அப்போ இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. 1 மல்டிப்ளைட் பை 5. ஸோ இது மல்டிப்ளைட் பை 5. அதாவது என்னது? 5 பவர் 0 மல்டிப்ளைட் பை 5 போட்டா இந்த 5 பவர் 1 வருதும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் பாருங்க. 5 ஸ்கொயர் இஸ் 5 பவர் திஸ் ப்ரீவியஸ் பவர் இல்லையா? இது மல்டிப்ளைட் பை இது. நெக்ஸ்ட் 5 கியூப் என்னது? 5 கியூப் இஸ் திஸ் இஸ் 5 ஸ்கொயர் மல்டிப்ளை 5. What is 5 to the power 4? 5 cube multiply 5. 5 power 5 na என்ன அர்த்தம்? 5 to the power 4 multiply 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தடவையும் நம்ம 5 மல்டிப்ளை பண்றோம். ஒவ்வொரு பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு 5 மல்டிப்ளை பண்றோம். அதுதான் பேஸ் 5 சிஸ்டம். இதே வந்து நம்ம 10 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 10 ஸ்கொயர், 10 கியூப், 10 to the power 4 அப்படின்னு போகும். சரியா? 5 ஸ்கொயர்னா என்னது? 5 into 5 is 5 ஸ்கொயர். 5 கியூப்னா என்னது? நம்ம பவர்ஸ் எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ்ல பார்த்த மாதிரி 5 ஸ்கொயர் இன்டூ 5. இங்க 1 இருக்குன்னு மீனிங். அப்ப என்ன வரும்? 5 கியூப் வரும். இந்த மாதிரி இது ஒரு பேஸ் 5 சிஸ்டம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டேபிளை யூஸ் பண்ணி நமக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த டேபிளை யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்க? ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த அபவ் பேஸ் 5 சிஸ்டம் யூசிங் த சிம்பிள்ஸ். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 15 நம்ம இந்த பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணினோம்னா லேண்ட்மார்க் நம்பர் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், அதாவது அதுக்கப்புறம் இன்னொரு லேண்ட்மார்க். ஸோ 5 இஸ் அ லேண்ட்மார்க் நம்பர், 25 இஸ் அ லேண்ட்மார்க் நம்பர், 125 இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க் நம்பர். இப்போ 15 நம்ம எப்படி எழுத முடியும் இந்த சிஸ்டம் வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5 பிளஸ் 5 பிளஸ் 5 இதுதான் நம்ம 15ன்னு எழுத முடியும். ஸோ 5 பிளஸ் 5 பிளஸ் 5னா என்னது? 5க்கு என்ன சிம்பிள் பார்த்தோம்னா இது போடணும். ரைட்டா? பிளஸ் போட வேண்டாம், நம்ம இந்த சிம்பிள்ஸ் போட்டோம்னா அப்படியே போட்டுடலாம். திஸ் இஸ் 15. இந்த பேஸ் 5 சிஸ்டம் நாமளா கிரியேட் பண்ணிருக்கிறது. இதை வச்சு இது மாதிரி வரைஞ்சோம்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் இதுல பாத்தீங்கன்னா 50. 50 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. பேஸ் சிஸ்டம் இதுல லீஸ்டா இருக்கிற லேண்ட்மார்க் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25. ஸோ 50 கேன் பி ரிட்டன் அஸ் 25 பிளஸ் 25 எழுதலாமா? ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா 125. இதுல சப்ராக்ஷன்லாம் இல்லை, எல்லாமே அடிஷனா தான் இருக்கு. இந்த மாதிரி 5 போட்டோம்னா என்ன பண்ணும்? 10 டைம்ஸ் 5 போடணும். அப்போ 25 பிளஸ் 25 இஸ் கரெக்ட் இல்லையா? அப்போ 25க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் இந்த சிம்பிள் போடணும். ரெண்டொரு தடவை இந்த சிம்பிள் போடணும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் எழுதலாம். தேர்ட் ஒன் என்னது? 137. 137. 137 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். சரியா? 137 இதோட ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். இதுக்கு நியரரா இருக்கிற லேண்ட்மார்க் நம்பர் எடுத்தோம்னா 125. ரைட்டா? 125 இஸ் அ நியரர் லேண்ட்மார்க் நம்பர். இப்போ 137ல இருந்து 125 போச்சுன்னா எவ்வளவு வரும் பாருங்க. திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 1, 12 இருக்கு, பிளஸ் 12. ரைட்டா? இந்த 12 எப்படி எழுதணும் பாருங்க. 125 பிளஸ் 12னா எது நியரஸ்ட் லேண்ட்மார்க்கா இருக்கும்? 25 இருக்காது, நம்ம சப்ராக்ட்லாம் பண்ண முடியாது. அப்போ 5 தான் நம்ம எழுத முடியும். அப்போ எப்படி எழுதலாம்? 5 பிளஸ் 5 10 பிளஸ் 1 பிளஸ் 1
சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? 137 வருமா? பட் நமக்கு 10ஏ கிடையாது. சரியா? 12 வந்து 10 + 2ன்னு நம்மளால எழுத முடியாது. ஸோ 12 cannot be written as 10 + 2ன்னு நம்மளுக்கு இதை எழுத முடியாது. ஏன்னா நம்ம பேஸ் 5 சிஸ்டம்ல இருக்கிறதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆ தான் இருக்கும். ஸோ இது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 1 1னா என்ன அர்த்தம்? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 5^0 + 5^0. அதுதான் என்னது? 1 1ன்னு மீனிங். இப்போ 125க்கு என்ன சிம்பிள்? 125 இஸ் சர்க்கிள் இல்லையா? சர்க்கிள் போடணும். அப்புறமா 2 5 இருக்கு. 2 5க்கு என்ன போடணும்? ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5^1 5^1 தட் இஸ் 5^0 5^0. அதுக்கு என்ன போடணும்? 2 ட்ரையாங்கிள். கிளியரா? ஸோ திஸ் இஸ் த வே டு ரைட் திஸ் நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 137. 137 தான் இப்போ போட்டோம் இல்லையா? 293. ஸோ 293 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க? 625. அது 125க்கும் 625க்கும் கீழே இருக்கு. அப்போ நம்ம லீஸ்டா இருக்கிறது தான் நம்ம லேண்ட்மார்க் நம்பரா எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 125 எழுதுறோம். ரைட்? 125 எழுதினோம்னா என்ன வரும்? 293 minus 125. So this is 8 இல்லையா? 13. 13 minus 5 is 8. இங்க 8 இருக்கும். 8 minus 2 is 60. Then you have 168. அப்போ நம்மளால தாராளமா இன்னொரு 125 போடலாம். ஏன்னா இங்க 168ன்றது பெருசு இல்லையா? அப்போ திரும்ப ஒரு 125 கழிச்சிங்கன்னா என்ன எழுதணும்? 3. Then you have 4. Right? 43. இப்போ இந்த 43 எப்படி எழுதணும் பாருங்க? 125 plus 125 plus 43 நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க? நமக்கு 125 43 எதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்கும்? 25க்கும் 125க்கும் நடுவுல இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதோட லேண்ட்மார்க் நம்பர் 25 முதல்ல போட்டுடும். ரைட்டா? 45ல இருந்து 25 போச்சுன்னா என்ன அர்த்தம் பாருங்க? This is 13 5 8. 3 minus 2 is 1. Plus you have 18. இப்போ 18 எப்படி எழுதணும் பாருங்க? 125 plus 125 plus 25. 18 can be written as 10 plus 8ல நம்மளால எழுத முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? 18 எதுக்கு ரெண்டு நடுவுல இருக்கு? 5க்கும் 25க்கும் நடுவுல இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? 5^1 plus 5^1 plus 5^1. ஸோ 3 தடவை எழுதுனா என்னாச்சு? 15 ஆச்சு. மீதி 3 தான் இருக்கு. So this 3 can be written as how? 1 1 1. அப்படிதானே எழுதணும். That is 5^0 plus 5^0 plus 5^0. அதுதான் 1. கிளியரா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி சிம்பிள்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. 125 என்ன பண்ணணும்? 2 சர்க்கிள் போடணும். ரைட்டா? அடுத்தது 25க்கு என்னது? ஒரு ஹெக்ஸகன். அடுத்தது 3 5. 5க்கு என்னது? ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3 ட்ரையாங்கிள். கிளியரா? So this is the way to represent 293. Okay. So next 651 இருக்கு. 651 வந்து பார்க்கலாம். Last, I think 5th one, 651. 651. So 651 எதுக்கு ரெண்டு நடுவுல இருக்கும் பாருங்க? 625க்கும் 3125க்கும் நடுவுல இருக்கும். அப்போ 625 நம்ம எழுதலாம். 625. இப்போ 651ல இருந்து 625 சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா என்ன வருது பாருங்க? This is 11 இல்லையா? 11 minus 5 is 6. இங்க 4 minus 2 is 2. 26 வருது. அதாவது 625 plus 26.
ஸோ இதை எப்படி எழுதலாம்? 625 plus 26 நம்ம எப்படி எழுதலாம்? 25 plus 1 எழுதலாமா? இதுதான் லீஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். ஸோ தட் 1 கேன் பி ரிட்டன் as என்னது? 5 power 0. ஏன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல தான் நம்ம எழுதுறோம். அப்போ இதுக்கு சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? 625க்கு ஸோ யூ ஹாவ் டு புட் ஒரு கர்வ்டு லைன். அப்புறமா 25க்கு என்னது? ஒரு ஹெக்ஸகன். அதுக்கப்புறமா 5 power 0க்கு என்னது? ஒரு ட்ரையாங்கிள். கிளியரா? திஸ் இஸ் த வே டு ரெப்ரசென்ட் த நம்பர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Is there a number that cannot be represented in our base 5 system above? Why or why not? ஏதாவது நம்பர் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாதான்னு கேக்குறாங்க. No, the answer is no. All numbers can be represented in our base 5 system. In our base 5 system. சரியா? Why அப்படின்னா because it covers, we can express all whole numbers. All whole numbers, that is starting from 5 power 0 which is 1 to multiples of 5. எது வேணாலும் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ நமக்கு 1னால நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்புறம் 5 கவுண்ட் பண்ண முடியும். 25 கவுண்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் கேன் ரெப்ரசென்ட் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஸோ திஸ் பேஸ் 5 சிஸ்டம்ல வச்சு நம்ம எந்த நம்பரை வேணா நம்ம எழுதலாம். கிளியரா? நெக்ஸ்ட், கம்ப்யூட் த லேண்ட்மார்க் நம்பர்ஸ் ஆஃப் பேஸ் 7 சிஸ்டம். இப்போ நம்மளே ஒரு நம்பர் கிரியேட் பண்ண சொல்றாங்க, பேஸ் 7 சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 7 power 0 எழுதுவோம். 7 power 0 is 1. ரைட்டா? எனிதிங் டு த பவர் 0 is 1. அடுத்தது என்ன எழுதுவோம்? 7 power 1 is 7. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்? 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் is 49. ஸோ நம்ம அப்படியே எழுதலாம். 7 ஸ்கொயர் is 49. அப்புறம் என்ன எழுதலாம்? 7 கியூப். 7 கியூப் என்னது? 49 multiplied by 7. 9 7s are 63, remainder 6. 7 4s are 28. 343. So like this it goes on. Clear-ஆ? அப்படின்னா பாருங்க, what is the general system? நாமளா கம்ப்யூட் பண்ணது என்னதுன்னா எழுதலாம். 7 power 0, 7 power 1, 7 power 2, 7 power 3. ரைட்டா? இட் கோஸ் ஆன் டு 7 power n. ஸோ இப்போ ஒரு செக் பண்ணி பார்க்கலாமா? ஏதாவது ஒரு நம்பர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 148 எடுத்துக்கலாமா? சரியா? 148 நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா இந்த பேஸ் 7 சிஸ்டம்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ 148 நமக்கு எதுக்கு ரெண்டு நடுவுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ 148 நான் முதல்ல என்ன எழுதுறேன்? 49 எழுதுறேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா 353, அது ஹையரா போகுது. இப்போ 148 49 நம்ம சப்ராக்ட் பண்ணினோம்னா என்ன வரும் பாருங்க? 18 இல்லையா? 18 minus 9 is 9. இங்க என்ன வரும்? 13 minus 4 is 9. அப்போ 99 வரும். ரைட்டா? திரும்பவும் நம்ம என்ன எழுதலாம்? இன்னொரு 49 எழுதலாமா? ரைட்? 49 சப்ராக்ட் பண்ணுங்க, என்ன வரும்? இங்க 0, 9 minus 4 50. ஸோ இங்க 50 வரும். அப்போ நம்மளால இன்னொரு 49 எழுத முடியும். 49 plus 49 plus 49 plus 1. ரைட்டா? ஸோ வாட் தட் மீன்ஸ்? 49 3 தடவை போட்டோம்னா என்ன வரும்? 49 multiplied by 3, 9 3s are 27, remainder 2, 4 3s are 12, 13, 14. Plus 1 போட்டோம்னா என்ன வரும்? 148. So this can be represented like this. இப்போ நாமளே இதுக்கு ஏதாவது ஒன்று பேஸ் 7 சிஸ்டம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம இது கொடுக்கலாம்.
நம்ம ட்ரையாங்கிள் இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? எந்த சிம்பிள் வேணா நம்ம குடுக்கலாம். ஏபிசின்னு கூட நம்ம குடுத்துக்கலாம். இல்ல ஒரு சிம்பிள் குடுத்துக்கலாம். பாருங்க நான் இதுக்கு சும்மா இதுக்கு ஒரு ஒரு லைன் போடுறேன். சரியா? இதுக்கு நானு ஒரு லைன் போடுறேன். இதுக்கு 2 லைன் போடுறேன். இதுக்கு 3 லைன் போடுறேன்னு வச்சுக்கலாம். பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு எது வேணா நீங்க இது பண்ணலாம். ஸோ ஒரு லைன் போடுறது ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ திஸ் கேன் பி யூ கேன் ரைட் 3 லைன்ஸ். அப்புறம் இங்க என்னது 3 லைன்ஸ். அப்புறம் இங்க என்னது 3 லைன்ஸ். இதெல்லாம் நீங்களாவே கிரியேட் பண்ணலாம். அப்புறம் இங்க என்ன போடணும் 1 லைன். அப்படின்னா என்னது இது பேஸ் 7 சிஸ்டம். இது 49 148 இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? ஸோ எந்த சிஸ்டம் வேணா நம்ம இந்த மாதிரி எழுதி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? இன் ஜெனரல் வாட் ஆர் த லேண்ட்மார்க் நம்பர்ஸ்? ஸோ ஆஃப் பேஸ் என் சிஸ்டம். பேஸ் என் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? எந்த நம்பர் வேணா நீங்க இந்த மாதிரி எழுதலாம். பேஸ் என் சிஸ்டம் அப்படின்னா ஸோ சேம் என்ன பண்ணணும்? n பவர் 0 which is equal to 1. அப்புறம் என்ன வரும்? n பவர் 1. நெக்ஸ்ட் n பவர் 2, n பவர் 3, n பவர் 4. ஸோ நம்ம இன் ஜெனரல் என்ன எழுதலாம்? n பவர் 0, n பவர் 1, n பவர் 2, n பவர் 3 அப்படியே போயிட்டே n பவர் n வரைக்கும் எழுதலாம். எவ்வளோ வேணா நம்ம எழுதலாம். ஸோ இன் ஜெனரல் திஸ் கேன் பி ரெப்ரசன்டட் as லைக் திஸ். கிளியரா? இந்த பேஸ் என்ன சிஸ்டம்னா என்னது? நீங்க அதுக்கு 8 கொடுக்கலாம், 9 கொடுக்கலாம், 11 கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம்.